வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பால், முட்டை இது ரெண்டை வச்சு நம்ம இந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1.25 லிட்டர் அளவு மாட்டுப்பால் எடுத்திருக்கேங்க. பால் நல்லா பொங்கு வந்த வெட்டி அனலை வந்து லோ பண்ணிடலாங்க. அனல் வந்து லோ பண்ணதுக்கு அப்புறமா இந்த 1.25 லிட்டர் பாலோட அளவு வந்து 1/2 லிட்டரை விட கம்மியாகணுங்க. அது வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், பாலோட அளவு கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நான் வந்து 2 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. வெள்ளைக்கரு வேண்டாங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா முட்டையோட மஞ்சள் கரு வந்து எப்பயுமே ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மஞ்சள் கருவில் வந்து எசன்ஸ் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து 75 கிராம் சர்க்கரைங்க. அதனால் சர்க்கரை கரையிற அளவுக்கு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. பால் ஆறின வேட்டி தான் அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துணுங்க. சூடாக இருக்கிறப்ப சேர்த்துனோம்னா முட்டை வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக வெந்து போயிடும் அந்த சூட்டில். அதனால் சூடு ஆறின வேட்டி அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பை பற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 5 to 10 நிமிஷத்தில் இது நல்லா திக்காயிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஏன்னா ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு ஆறின வேட்டி. இப்போ வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ மிக்சியில் போட்டதுக்கப்புறமா நல்லா டைட்டாக மூடக்கூடிய ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், இல்லைன்னா உங்கள் வீட்டில் டைட்டாக காற்று உள்ளே போகக்கூடாதுங்க, அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வந்து 3 மணி நேரம் வைக்கணுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீமாக செட் ஆகிருக்காது. பாருங்கள், பாதி வந்து ஐஸ்கிரீமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அந்த லிக்விடாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்சியில் ஓட்டிட்டு திருப்பி வந்து அதே பாத்திரத்தில் ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணுங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இது ஐஸ்கிரீமாக கன்வெர்ட் ஆகிடும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும்.